கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் இப்போ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4600 வரைக்கும் பாட்டமில் அந்த பீக் அடிச்சுட்டு ஒரு ஃபால் கொடுத்தது. அதுக்கப்புறம் அகைன் அந்த 5400 வரைக்கும் போயிட்டு திரும்பவும் இப்போ $5000 விழுந்திருக்கு. ஸோ கோல்டு வந்து ஒரு சைட்வேஸ்க்குள்ளே இருக்குது. 4500லேருந்து 5500 இந்த $1000 கோல்டு சைட்வேஸில் இருக்கும். இந்த 4500 4600 இந்த ரேஞ்ச் வந்ததுன்னா நீங்கள் கோல்டை அக்குமுலேட் பண்ணலாம். அகெயின் இதை பிரேக் பண்ணுறப்ப அடுத்த கட்டத்துக்கு கோல்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். $5400 பிரேக் பண்ணும்போது தான் அடுத்த ரேலி ஆகும். அது வரைக்கும் சைட்வேஸில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பாட்டம் வரும்போதெல்லாம் கோல்டு அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து சில்வர் பார்த்துடலாம். சில்வர் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருக்குது. நம்ம இங்கே $50 பேசியிருந்தோம். இங்கேருந்து ஒரு $90 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்க கட்டாயமாக இதை பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே ப்ராஃபிட்டும் கட் பண்ணிட்டோம். அகைன் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $70 வரைக்கும் சரிஞ்சு அங்கேருந்து $90 போணுச்சு. அகைன் இப்போ $80 வந்திருக்கு. ஸோ இந்த $70 ரவுண்ட் ஃபிகராக $90 இந்த $20 தான் சில்வர் வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் அதில் இருக்குது. இந்த $70 வரப்போ நம்ம அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒருவேளை இந்த $70 பிரேக் பண்ணுதுன்னா கட்டாயமாக இன்னுமே ஒரு $50 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அக்ரெசிவாக விழுந்துச்சுன்னா சில்வரை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் சில்வர் நம்ம அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா $50 வந்ததுன்னா பார்க்கலாம். இல்லை $70 வந்துச்சுன்னா ஸ்லோலி அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது என்னோட கருத்து. இதில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.